أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حامين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. قال نبينا عليه الصلاة والسلام المصلي يناجي ربه أو كما قال عليه الصلاة والسلام يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم نور إلى غسما قلب الغريب كما نورت قلب إمام الناس غزالي. இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ஷாபான் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவினை பெரும் மகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈந்தருளிய ஏக பெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கிடைக்க பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கால் வலிச்சா சேர்ல போய் புனிதமான ஷாபான் மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். ஆரம்பமாக துஆ செய்வோம். ரப்பே, இந்த ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. பரக்கத் என்றால் உடலிலே நோய் நொடி இல்லாமல், பொருளாதாரத்திலே நெருக்கடி இல்லாமல் பரக்கத் செய்வாயாக. வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான், இறைவா அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாங்களும் எங்கள் குடும்பத்தார்களும் ஒட்டுமொத்த உம்மத்துகளும் நோன்பு வைத்து தொழுது உன் அன்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக என்று இந்த ஜுமாவுடைய நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுநாள் பராத் இரவு, ஷாபான் மாதத்தில் மிக முக்கியமான இரவு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், முபாரக்கான இரவிலே நாம் இறக்கி வைத்தோம், குர்ஆனை இறக்கி வைத்தோம். இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளில்தான் பிரித்து பிரித்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆன் என்னைக்கு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம், ரமலான் 27ஆம் கிழமை இல்லைங்களா? அதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னும் பல ஹதீதுகளில் ரமலான் பிறை 20க்கு மேல ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் என்று பல தரப்பட்ட ஹதீதுகள் நமக்கு தெரியும்.
இப்போ அடுத்த ஆயத்தில் ஃபீஹா யுஃப்ரத்து குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த நாளிலே விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ் சில நபர்களுக்கு, சில மனிதர்களுக்கு, எல்லா மக்களுக்கும் சில விஷயங்களை தீர்மானிக்கின்றான் என்று இந்த ஆயத்து வருவதை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லுகிற மூத்த சஹாபிகள் சொல்லுகிறார்கள், இந்த இரவு பராத்துடைய இரவைத்தான் குறிக்கிறது, பராத்துடைய இரவைத்தான் குறிக்கிறது. காரணம், லைலத்துல் கத்ர் இரவு மிக சிறப்பிற்குரிய நாள். அந்த நாளில் 2 ரக்காயத் தொழுதுட்டா 1000 மாதங்கள் தொழுத நன்மை. 1000 மாதம்னா நம்முடைய ஆயுள்லாம் தாண்டி ஓடிடும். 2 ரக்காயத் தான் தொழுதுருப்போம். அப்போ காலம் பூரா தொழுத நன்மை அல்லாஹ் எழுதிடுவான். அப்போ அது பரக்கத் பொருந்திய நாள் லைலத்துல் கத்ர். ஆனால் பராத் இரவு இருக்கிறதே, அதில் தான் எல்லா காரியமும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எத்தனை நபர்கள் பிறப்பார்கள், இந்த ஆண்டு எத்தனை நபர்கள் வஃபாத் ஆகுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு என்றெல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக பராத்துடைய இரவு இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற மூத்த சஹாபிகள் இந்த குர்ஆன் ஷரீஃபிற்கும் இந்த ஆயத்திற்கும் நமக்கு விளக்கம் தருகிறார். அன்பிற்குரியவர்களே, பராத் இரவா, அது ஏதோ ஒரு நாள், எல்லா நாளை போல அது ஒரு நாள் என்று எண்ணி சமுதாயம் அதை கடந்துவிடக்கூடாது. அன்றைய நாட்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அழுது துஆ செய்து ஈரேற்றம் பெற்ற கூட்டத்தார்களில் நாமும் ஆக வேண்டும். அதை தவறவிட்டவர்கள் உண்மையிலேயே துர்பாக்கியசாலிகள் தான். அன்பானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சஹாபாக்கள் சொல்லுகிற பொழுது, ரமலானுக்கு அப்புறம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்ச ஒரு மாதம் சொன்னால் அது ஷாபான் மாதம் தான். எல்லா மாதத்தையும் நபி நோன்பு வைப்பான். 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் இந்த 3 நாள் நோன்பு நோற்பது சுன்னத், ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள். ஹதீஸ்கள் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட எல்லா கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் ரமலானுக்கு அடுத்து, ரமலான் 30 நாள் நோன்பு வைக்கணுமா இல்லையா, அதுக்கடுத்து அதிகமான நோன்பு எந்த மாதத்தில் வைத்தார்கள் என்றால் ஷாபான் மாதத்தில் தான் வைத்திருக்கிறார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டுருவாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா மாதத்தை விட இந்த மாதத்துல முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக நோன்பு நோக்கிறீங்களே, என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், ஆயிஷா, இந்த நாளை பற்றி உனக்கு தெரியாதா? ஏற்கனவே சொல்லி இருப்பாங்க, மறந்திருக்கலாம். இந்த நாளை பற்றி உமக்கு தெரியாதா? இன்றைய நாளில் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகிறது. அப்போ என்னுடைய அமல் எடுத்துக்காட்டும் பொழுது நான் ஒரு நோபாளியாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஷாபான் மாதத்தில் நான் நோன்பு வைக்கிறேன். குறிப்பாக பராத்துடைய இரவிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கக்கூடியவராக, பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தும் சஹாபாக்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் பராத்துடைய இரவு, அதாவது ஷாபான் பிறை 15, ஆயிஷா நாயகி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நடுநீசி இரவு, கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் பெட்டில் தடவி பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணல. உடனே அவங்களுக்கு எண்ணம் போயிடுச்சு, எங்க வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம். உடனே தேடி பார்க்குறாங்க, அக்கம் பக்கம் தேடி பார்த்துட்டு கடைசியில் ஜன்னத்துல் பக்கி, பொது அடக்கஸ்தலம், அங்கே போய் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாச்சு, ஆஹா, நபி வேற எங்கேயும் போகலை, பொது கபரிஸ்தானுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஆயிஷா, நான் எங்கேயும் வேற எங்கேயும் போயிட்டு நினைச்சீங்களா? இந்த இரவு என்ன இரவு தெரியுமா? அல்லாஹு தஆலா ஹல்ஃபு கோத்திரத்தாரனுடைய ஆடுகளுடைய ரோமம் எவ்வளவு அடர்த்தியாக இருக்குமோ அந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். இன்னொரு ரிவாயத்தில் அந்த அளவிற்கு அல்லாஹ் மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். ஏன் இந்த கோத்திரத்தாருடைய ஆடுகளை சொன்னாங்கன்னா, எல்லாருமே அரபிகள் ஆடு வளர்ப்பாங்க. இந்த ஹல்ஃபு கோத்திரத்தார்களுடைய ஆடு மட்டும் துண்டா தெரியும், அதிகமான ரோமம் உள்ளதா, அதனால பேர் போயிடுச்சு. எப்படி
கல்பு கோத்திரத்தாரர்களுடைய ஆடு இருக்கிறதே, அந்த கூட்டத்தாரருடைய ஆடு அதிகமான முடி உள்ளது என்று ஊர் முழுக்க அது பரவி மஷூர் ஆயிடுச்சு, பிரபலியம் ஆயிடுச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்பு கோத்திரத்தாரனுடைய ஆடுகளுடைய ரோமம் எவ்வளவு அடர்த்தியாக எண்ண முடியாம அதிகமா இருக்குமோ அந்த அளவு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். வானம் பூமி படைப்பதற்கு ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா லஹ்வுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டில் எல்லாம் எழுதிட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை மனுஷங்க வருவாங்க, யார் யார் வருவாங்க, எல்லாமே எழுதப்பட்டுச்சு. ஏ டு ஜெட் தீர்மானிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது லஹ்வுல் மஹ்ஃபூல். அதில் தான் குர்ஆனும் இருந்தது. அங்கிருந்து தான் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அருளப்பட்டது. எல்லா வேதங்களும் அதில் இருந்தது. அதுல இல்லாத வாக்கியமே கிடையாது, அதுல இல்லாத சம்பவமே கிடையாது. அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லாம் தீர்மானிச்சுட்டான். எல்லாம் தீர்மானிச்சுட்டான்றதுக்கு அப்புறம் ஏன் இருந்து பராத்தரவில் உட்கார்ந்து ஆயுசை கூட்டு, ரிஸ்கில் அபிவிருத்தி பண்ணு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, அப்புறம் ஏன் அதற்கு கேட்கணும், அதான் தீர்மானிக்கப்பட்டுருச்சு என்ற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லைங்களா? நம்மள்ட்ட யாராவது அப்படி சொன்னா, அப்படி ஒன்றும் அந்த இரவுகளை போய் நம்ம அல்லாஹ்வுடைய கலாக்கத்தெல்லாம் மாற்ற முடியுமா? அதான் எழுதிட்டான், ஒவ்வொருத்தனுக்கு தலையில என்னென்ன அப்படின்னு இருக்கோ அது எழுதிட்டான். தமிழ்ல சொல்லுவான், விதியை மதியால் வெல்ல முடியும், அதெல்லாம் வெல்லவெல்லாம் முடியாது. அல்லாஹ் என்ன தீர்ப்பு எழுதுனானா அதுதான், அதான உண்மை. சரி, இன்னொரு ஹதீஸ் புகாரியிலே வருகிறது, சஹீஹான ஹதீஸ். எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் கருவிலே ஒரு குழந்தையை சுமக்குகிற பொழுது அங்கு ஒரு மலக்கு வர்ற, அந்த ரூஹ் ஊதிட்டு அந்த மலக்கு வர்ற, ரூஹ் ஊதுறது, ரூஹ் கொடுத்துட்டு அந்த மலக்கு கேட்கிறாரு அல்லாட்ட, எங்க இருந்துங்க? தாயினுடைய கருவறையிலிருந்து அல்லாட்ட கேட்கிறாரு, நான் இந்த கருவை ஆணா படைக்கட்டா பெண்ணா படைக்கட்டா? ஆணா படைக்கட்டா நான் பெண்ணா படைக்கட்டா ரப்பே சொல்லு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஆணுன்னா ஆணு, பெண்ணுன்னா பெண்ணு. இந்த அல்லாஹ் டிக்ளேர் பண்றது, நம்ம கையில் எதுவுமே இல்லை. அந்த மலக்கு திருப்பி கேட்பார், இவர் எவ்வளவு காலம் வாழுவார், எந்த இடத்துல மரணிப்பார், எவ்வளவு சம்பாதிப்பார், இவருடைய ரிஸ்க் எவ்வளவு, பொருளாதாரம் எவ்வளவு, எல்லாம் பதியப்பட்டுரும். எத்தனை வீடு வாங்குவாரு, எத்தனை வீட்டை விற்பாரு, எவ்வளவு சிரமம் வரும் ஒரு மனுஷனுக்கு இல்லைங்களா? பிறந்ததிலிருந்து ஒரு 70 ஆண்டு காலம் வாழ்க்கைக்குள் எவ்வளவு போராட்டம், எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அவனுடைய ரிஸ்க்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, நாம் உடுத்துகிற உடையிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அப்போ எல்லாமே தாயினுடைய கருவறையில டிக்ளேர் ஆயிடுச்சு. கடைசியா அந்த மலக்கு கேட்பாரு, இவரை சீதேவியா அல்லது மூதேவியா? சீதேவினா என்ன? நல்லவர் பட்டியலில் சேர்க்கிறதா? மூதேவினா என்ன? கெட்டவர் பட்டியலில் சேர்க்கிறதா என்பதாக அந்த மலக்கு கேட்பார். அப்போ அல்லாஹ் சொல்லிடுவான், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை சொல்லிடுவான், முடிஞ்சது. இப்போ இந்த ஹதீஸும் புகாரில தான் வருது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்க தாயினுடைய கருவறையிலே எங்களுக்கு எல்லாமே டிக்ளேர் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது பராத்தரவில் உட்கார்ந்து 3 யாசீனை ஓதி, யா அல்லாஹ் ஆயில கூட்டிரு, யா அல்லாஹ் ரிஸ்க் அதிகப்படுத்திரு, யா அல்லாஹ் நோய் நொடி இல்லாம பலாய் முசீபத்தை நீக்கிடு என்றெல்லாம் துஆ செய்வது எந்த விதத்துல பலனளிக்கும் என்று யாராவது கேட்டா, விஷயம் தெரியாதவர்கள் ஆமாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு, 5 நேரம் தொழுகணும் வணங்கணும் அவ்வளவு தானே, இதெல்லாம் புதுசா உருவாக்கிட்டாங்க, உருவாக்குனதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையில் கடந்து சென்று விடுவார்கள், மக்களையும் ஏமாற்றி விடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, பராத் இரவு அன்றைய இரவு குறித்து இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அன்றைய நாள் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வந்தார். முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? என்னிடத்திலே ரிஸ்க் தேடுபவர் உண்டா? என்னிடத்திலே ஆயுள் அதிகரிக்க தேடுபவர் உண்டா என்று ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கிறான் என்று பூமான நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியது சஹீஹான ஹதீஸ்.
அப்போ அந்த இரவுல நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும்னு தெரியுது இல்லைங்களா? அப்போ எல்லாமே படைக்கப்பட்டு முடிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம துஆ செய்ய வேண்டியது இல்லையே. 5 நேரம் வர வேண்டியது, பர்ஃபெக்டா அந்த பள்ளியில ஒளி செய்ய வேண்டியது, அப்படியே தொழுக வேண்டியது, சஜ்ஜா செய்ய வேண்டியது, அப்படியே எஞ்சி போயிட வேண்டியதுதான். எதுக்கு துஆ செய்யணும் நம்ம? இல்லைங்களா? எல்லாமே முடிவாயிருச்சுன்னு சொல்லப்பட்டா துஆவே தேவையில்லையே. அல்லாஹ் எழுதிடுறானா இல்லையா? ஒண்ணு லாஹுல் மஹ்ஃபூல்ல எழுதிட்டான். நம்மளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால, நம்மளை இல்ல படைப்பு, உலக படைப்பை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா விதியை எழுதிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பிறக்கும் போது தன்னுடைய தாயினுடைய கருவறையிலையும் விஷயம் டிக்ளேர் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுருச்சு. நாம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகள் நமக்கு அற்புதமான பதிலை தருகிறது. அத்துஆஉ முஹுல் இபாதா. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வான் இல்லையா, அதுதான் எல்லா வணக்கங்களுக்கும் அடிப்படை. அதுதான் எல்லா வணக்கங்களுக்கும் அதுதான் அடிப்படை. இன்னொரு ஹதீஸ்ல வருது, கலாக்கதிரை மாற்றக்கூடிய சக்தி ஒன்றுக்கு இருக்குமானால் அது துஆவிற்கு உண்டு. இன்னொரு ஹதீஸில வருகிறது, நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் உன் விதியை மாற்றி அமைக்கும், கலாக்கதிரை மாற்றி அமைக்கும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை மாற்றக்கூடிய ஆற்றல் துஆவிற்கு உண்டு. அந்த வெறுமனே துஆ செய்வதற்கு முன்னால் என்ன செய்யறோம்? யாசீன் ஓதி துஆ செய்யறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, யாசீன் ஓதுறதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமா இஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் ஃபீ புயூத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய வீட்டிலே, அல்லாஹ்வுடைய பல வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருவேதத்தை ஓதுகிறார்கள். இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அப்படி ஓதப்படக்கூடிய அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய அமைதி, சக்கீனத் இறங்குகிறது, மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். சக்கீனத் இறங்குகிறது, மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அப்படியானால் தனியா ஓதுனாவே அந்த மாதிரியான ஒரு சட்டம் என்கிற பொழுது, ஒருவர் ஓத மற்றவர் கேட்கிற பொழுது இன்னும் அதிகமான மலக்குகள் வரத்தானே செய்வார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஓதக்கூடிய சஹாபாக்களை அழைத்து, நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார். நபிக்கு தெரியாத குர்ஆனா? நபிக்கு மேல யார் ஓத முடியும்? இருந்தாலும் சஹாபாக்களை அழைத்து அழகாக ராகமிட்டு ஓதக்கூடிய சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவாங்க. உங்க குரல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரலை போல இருக்கு, நீங்க குர்ஆன் ஓதுங்க என்று சஹாபாக்களை ஓத சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இந்த நடைமுறையெல்லாம் நபியுடைய காலத்தில் இருக்குதானே. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யாசீன் என்பது வெறும் சாதாரண சூரா இல்ல, ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி முக்கியமோ அதுபோன்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே யாசீன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு யாசீன் சூராவுடைய மகத்துவம் குறித்து சொன்னார்கள். யார் ஒருவர் காலையில் யாசீன் சூரா ஓதுகிறாரோ அவர் மாலை வரை அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். மாலையில் யார் யாசீன் சூரா ஓதுகிறாரோ அந்த இரவு முடிந்து அடுத்த நாள் காலை வரை அவர் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆதாரமாக வைத்துத்தான் வெறுமனே துஆ கேட்பதை விட ஒரு யாசீன் ஓதி என்ன செய்வோம்? துஆ கேட்போம் என்ற அற்புதமான நடைமுறையை ஏற்படுத்துகிறார். அந்த 3 யாசீன் என்னென்ன அப்படின்னு சொன்னா, பரக்கத்திற்காக வேண்டி, யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறார், கஷ்டம் பஞ்சம் துன்பம் சோதனை என்று என்ன செஞ்சிடாத, பொருளாதாரத்தை நெருக்கடியை கொடுத்து விடாதே என்று பரக்கத்திற்காக வேண்டி ஒரு யாசீனும், நோய் நொடியில்லா வாழ்வை கொடுப்பாயாக, எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான், கூடையும் பெரும் பெரும் நோயை கொடுத்துட்டானா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு. அதனால ரப்பே நோய் நொடியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, முசீபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று இன்னொரு யாசீனும் ஓதப்படும். 3ஆவதாக யா அல்லாஹ் இவர் ஆயுளை நீட்டி கொடுப்பாயாக, ஆயுளை நீட்டி கொடுப்பாயாக என்று நாம் இந்த 3
நியத்துகளை வைத்து 3 யாசீன்களை ஓதி நாம் துஆ செய்கிறோம். இது யாருடைய நடைமுறை என்று பார்க்குகிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன செய்தியை சொன்னார்களோ, எதையெல்லாம் ஆகும் என்று சொன்னார்களோ அத்தனையும் சேர்த்து மக்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த பராத்துடைய இரவில் 3 யாசீன் ஓதக்கூடிய ஒரு பழக்கம். நபி காலத்தில் தேவையில்லை. ஆனால் காலங்கள் கடக்குகிற பொழுது நன்மையான காரியங்களில் மக்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதால் இது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தராவீஹ் தொழுகணும்னு சொல்லி நபி நின்றாங்க. அவங்க நிற்கிறத பார்த்துட்டு ரமலான் மாதம் சொல்லி நிறைய சஹாபாக்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போச்சு. கடைசியில் இதுக்கு கடமையாயிருமோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் பயந்து அடுத்த நாள் வீட்டிலே தொழுதுட்டாங்க. இன்னைக்கு நம்ம அவர் வீட்டில் தொழுவதை விட சிறந்தது பள்ளி. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் என்று மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏன்? அன்றைக்கு தேவைப்படல. நபி அவர்கள் செய்தால் அது கடமையாக ஆயிரும். நபி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அது அல்லாஹ் தஆலா ஃபர்லா ஆக்கிடுவான். அதனால் அவங்க பயந்துட்டு செய்யாத காரியங்கள். ஆனால் காலங்கள் கடந்த சஹாபாக்கள் காலத்தில் இந்த உம்மத் நேர்வழி பெற வேண்டும், இந்த உம்மத் அல் குர்ஆனோடு தொடர்போடு இருக்க வேண்டும், இந்த உம்மத் தொழுகையை மறந்துடக்கூடாது என்றதுனால சஹாபாக்கள் காலத்தில் சில விஷயங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. புதுசா தோற்றுவிக்கப்படல. நபி அவர்கள் செஞ்சது தான் செய்யறாங்க. நபி அன்னைக்கு தராவீஹ் தொழுதாங்க. அதனால சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? இது மாதிரியான ஒரு காரியங்களை ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராத்துடைய இரவிலே அதிகமாக அழுது துஆ செய்திருக்கிறார். பகலிலே நோன்பு வைத்திருக்கிறார். அப்போ இரவிலே அதிகமாக தொழுதுதால் இந்த உம்மத்திற்கு அந்த இரவிலே நீங்க இந்த தொழுகையை வீணாக்கிறாதீங்க, அந்த இரவை வீணா கழிச்சிடாதீங்க, எல்லா இரவையும் போல நீங்க அந்த இரவை விட்டுறாதீங்க என்று கூறிதான் அன்றைய இரவிலே தொழுகைக்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கும் பகலிலே நோன்பு நோற்பதற்கும் நம்முடைய முன்னோர்களால் அந்த 3 யாசீன் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்க எல்லாமே டிக்ளேர் ஆயிடுச்சுல, அப்போ இந்த 3 யாசீன் ஓதி நம்ம துஆ செய்யறது நமக்கு என்ன ஃபாயிதா? அப்போ ஒன்று விதி மாறணும், அல்லது இவர் ஓதுறது பொய்யா இருக்கணும். அப்படித்தானே இருக்கு. ஒன்று விதியை மாற்றணும், அல்லாஹ் தஆலா விதியை மாற்றணும், அல்லது இவர் ஓதுறது துஆ செய்யறது பொய்யா இருக்கும். ரெண்டுமே அப்படி பொய் இல்லை, ரெண்டுமே உண்மைதான். ரப்பு இந்த மனுஷனை படைச்சிட்டு இவன் சொர்க்கவாதியா நரகவாதியா அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஏன் அல் குர்ஆனையும் கொடுத்து இந்த மாதிரியான பயானெல்லாம் கேட்டு நல்ல நல்ல புத்தகங்களை படித்து குர்ஆனுடைய விரிவுரையெல்லாம் படித்து ஏன் நம்ம சரியா தொழுகணும், சரியா வாழணும் நம்ம நினைக்கிறோம்? அந்த மனிதன் அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அதற்குண்டான முயற்சியோடு அவன் இருக்க வேண்டும். அதுதானே. நமக்கு தெரியாது சொர்க்கமா நரகமா, நமக்கு தெரியுமா? நமக்கு யாரும் அறுதிட்டு சொல்ல முடியாது. இல்லைங்க நான் 5 நேரம் சரியான தொழுகையாளிங்க, நான் வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காருங்க, நேர்மையா இருப்பணுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி சொர்க்கம் உறுதி என்று நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ்விற்கு தெரியும் யார் நரகவாதி யார் சுவனவாதி என்று. இருந்தாலும் நம்மை அல்லாஹ் ஏன் படிக்கிறான்? திருக்குர்ஆன் இருக்குது, நபி அவங்க ஒரு காலத்துல வந்தாங்க, அவங்க கொண்டுட்டு போன குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்கு, சுன்னா இருக்குது, பின்பற்றி வாழ்ந்தால் சொர்க்கம், பின்பற்றி வாழாட்டி நரகம். ஏன் அல்லாஹ் சொல்றான்? முயற்சி செய்ய வேண்டும், கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று தானே. அதே போன்றுதான் இது. நான் டிக்ளேர் பண்ணி எழுதிட்டேன், கலாக்கதிர் முடிஞ்சது. ஆனால் உனக்கு எப்படி எழுதியிருக்கிறேன்? நீ என்னிடத்திலே மீண்டும் துஆ செய்தால், உதாரணத்துக்கு விளக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன், ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ்வாருன்னு இருக்கு. அல்லாஹ் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறான். ஆனா இவர் துஆ செய்கிறாரு. இப்ப அது 60 வயசா ஜாஸ்தி ஆகுமா என்று பார்த்தால் இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலதான் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா, சில பேர் பராத்திரவெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் முடிவு பண்ணப்பட்டது. இவர் யாசீனை ஓதி துஆ செஞ்ச உடனே ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிருமா, வருஷம் பட்டியல் போடுறதுக்கு என்ன புது கணக்கா, வரவு செலவு கணக்கு கடையா நடத்துறேன் அல்லாஹ் என்றெல்லாம் பேசி விடுகிறார்கள். பொதுவாக பேசிடுறாங்க. அதனாலதான் சொன்னேன், லஹ்வுல் மஹ்ஃபூல்ல எல்லாம் எழுதப்பட்டது, அதுலதான் குர்ஆனும் இருந்தது. அந்த குர்ஆன்ல இருந்து தான் 23 வருஷம் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறான். சரிங்களா? ஏன் அல்லாஹ் தஆலா அந்த லஹ்வுல் மஹ்ஃபூல் வந்து நேரடியாக கொடுத்துருக்கலாமே? இல்லை,
அது எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பி எப்படி கொடுத்தானோ. ஒரு மனுஷனை படைச்சிட்டு நரகவாதியா சொர்க்கவாதியா அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் நீ நல்லதை செய், தீமை செஞ்சா நரகத்துக்கு போவன் அல்லாஹ் தஆலா எப்படி நம்மை பயமுறுத்தி பணிய வைக்கின்றானோ அதே போன்றுதான் மனிதா, உனக்கு 50 வயசுங்கிறது டிக்ளேர். நீ ஒரு கால் பராத்து போன்ற இரவுகளிலே அல்லாஹ்விடத்திலே மனதுருகி துஆ செய்தார், அல்லாஹ் தஆலா 55ஆகவும் ஆக்குவான், 60ஆகவும் ஆக்குவான். அது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எப்படி எழுதியிருக்கிறான்? இந்த சீதேவி அன்றைய இரவிலே நின்று வணங்கி, யா அல்லாஹ் என் ஆயுளை கூட்டு, யா அல்லாஹ் ரிஸ்குடைய நெருக்கடியில் இருந்து என்னை பாதுகாரு என்று இவன் துஆ செய்தார். 50 55ஆக மாற்றப்படும். அப்படி அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப ரெண்டுமே பொய் இல்லையில. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே டிக்ளேர் பண்ணதும் பொய்யாகாது, அல்லாஹ் தஆலா இங்க மாத்திட்டான்றதும் பொய்யாகாது, அல்லாஹ்வுடைய கலாக்கதரை மாத்திட்டான்றதும் பொய்யா வராது. 50 ஆண்டு காலம் வாழ்வான் என்று எழுதப்பட்டது தொடர்ந்து அல்லாஹ் எப்படி எழுதி வச்சிருக்கிறான்? மிக முக்கியமான இரவுகளில் இவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பொழுது, அல்லது அல்லாஹ் தஆலா இவனுடைய நன்மையை கருதி நன்மையான காரியம் செய்தால் இன்னும் 5 வருஷத்துக்கு கூட்டப்படும். அப்படி இவன் துஆ செய்யாம விட்டான்னா அவனுக்கு 50 தான். இதுதான் கலாக்கதர். அப்படி இருந்தா தாங்க சரியா வரும். அப்படி இல்லாட்டின்னா அல்லாஹ் தஆலா தாயினுடைய கருவறையிலே எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு திரும்ப எல்லாம் கூட்டுறான் குறைக்கிறான் வந்துருமா இல்லையா? நான் புரியறதுக்காக வேண்டி சொல்றேன். அப்போ நாம் செய்யக்கூடிய துஆ ஒரு காலம் வீணா போவாது. யாராவது கிண்டலா நக்கலா சொன்னாலும்னா பராத் தெருவில் போய் ஒரு 3 யாசீன் ஓதி ஆயிலையும் கூட்டிட்டு வந்துருவாரு, ரிஸ்கையும் ஜாஸ்தி ஆக்கிடுவாரு, முசீபத்தெல்லாம் நீக்கிடுவாரு. அப்படின்னா அப்புறம் எதுக்கு அல்லாஹ் தஆலா அன்னைக்கே எழுதி வச்சான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான பதில் தான் இது. ரப்பு அப்படித்தான் நமக்கு தலையில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலாக்கதிரை உடைக்கக்கூடிய சக்தி ஒன்றுக்கு இருக்குமேனால் அது துஆவிற்கு உண்டு. அதனால் நம்முடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது மக்ரிபுக்கு பிறகு வெறுமனே துஆ செய்யாதீங்க. அன்னைக்கு அல்லாஹ் தஆலா மக்ரிபிலேயே முதல் வானத்துக்கு வந்து கேட்கிறான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, பாவத்தை மன்னிக்கிறேன். என்னிடத்திலே வளத்தை தேடுபவர் உண்டா, நான் ரிஸ்க் அளிக்கிறேன். என்னிடத்திலே ஆயுள் அதிகப்படுத்தி கேட்பவர் உண்டா, நான் ஆயுளை அதிகப்படுத்துகிறேன். இதுவெல்லாம் யாரு கேட்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். நம்ம அன்னைக்கு துஆ செய்கிறோம். அந்த துஆவிற்கு முன்னால் யாசீன் ஓதி துஆ செய்யும். காரணம் அதுவும் நபியுடைய வழிதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் யாசீன் சூராவை ஓதிவிட்டு தன்னுடைய தேவையை கேட்கிறாரோ அவருடைய தேவை நிறைவேற்றப்படும். இன்னொரு இடத்துல யாசீன் சூரா ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி முக்கியமோ அதுபோல திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இதயத்தை போன்றது யாசீன் சூரா. அப்போ இதை ஆதாரமாக வைத்துத்தான் வெறுமனே துஆ கேட்பதை விட யாசீன் ஓதி நாம் துஆ செய்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வான் என்ற அடிப்படையில் தான் இது ஏற்படுத்தப்பட்டது. மாறாக இது ஆதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி அந்த நாளில் எந்தெந்த மஹல்லாவில் நம்ம இருக்கிறோமோ அந்த மஹல்லாவில் மக்ரிபுக்கு பிறகு அது ஹயாத்துள்ள இரவாக, இஷாவுக்கு பிறகு சொற்பொழிவோ அல்லது ஏதோ ஒரு 4 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். காரணம், மீண்டும் சொல்கிறேன், இது அல்லாஹ் தஆலா வருடா வருடம் தீர்மானிக்கின்றான். இந்த ஆண்டு எத்தனை நபர்கள் வாழ்வார்கள், இந்த ஆண்டிலே எத்தனை நபர்கள் வஃபாத் ஆகுவார்கள், எத்தனை குழந்தை பிறக்கும், யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போகும், அனைத்தும் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருப்பதால் நாம் அந்த நாளை வீணாக கழித்து விடாமல் தொழுகையிலே ஈடுபட்டு, ரப்பே எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக, இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல முசீபத் இல்லாத வாழ்வையும் பரக்கத்தான வாழ்வையும் நோய் நொடி இல்லா வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் தருவாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பான். பொதுவாகவே இன்னல்லாஹ் ஹலக்கல் லைல வன்னஹார, அல்லாஹ் தஆலா பகல முதல்ல படிச்சானா, இரவு முதல்ல படைச்சானா, இரவு தான் முதல்ல படைச்சான். அதனாலதான் குர்ஆன் ஷரீஃபில் வரும்போது ஹலக்கல் லைல வன்னஹார, முதல்ல இரவு அதுக்கப்புறம் தான் பகல். இரவுல இறைவனை தொழுவதை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். நமக்கு 5 நேரம் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான் இல்லையா, அதுல 2 நேரம் தான் பகல். ஃபஜ்ர் பாருங்க இருட்டு நேரம், மக்ரிபு இருட்டு, இஷா இருட்டு நேரம், தராவி இரவு, அவ்வாபின் தொழுகை இரவு,
லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லி ஒரு இரவு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான் இல்லையா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இரவு என்று. அந்த இரவும் அந்த சங்கைக்குரிய இரவையும் அல்லாஹ் தஆலா இரவாகத்தான் ஆக்கி வச்சிருக்கிறான் தொழுகக்கூடிய நேரங்கள். அப்போ இரவு என்பது அல்லாஹ் தஆலாவிற்கு விருப்பமானது. காரணம், கொஞ்சம் சிரமம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிரமத்தையும் ஒரு கஷ்டத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல நாட்களை ஹயாத்தாக ஆக்குகிற பொழுது ரப்புல் ஆலமீன் நமக்கு அதிகப்படியான நன்மையை தருகிறான். அதன் அடிப்படையில் வரக்கூடிய மக்ரிபு, ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபுக்கு பிறகு 3 யாசீன் ஓதி துஆ செய்யப்படும். இந்த மஹல்லாவில் நம்ம எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமை பூரா லீவா இருக்கும், எந்தெந்த மஹல்லாவில் இருக்கிறோமோ அந்த மஹல்லாவில் மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லா நாளும் ஒண்ணுதானே சேர்த்து அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. பராத் இரவு முக்கியமான இரவு. அந்த மக்ரிபுக்கு பிறகு ஓதப்படக்கூடிய அந்த 3 யாசீனிலையும் கலந்து கொண்டு அந்த இரவிலே நிச்சயமாக நாம் தொழுகக்கூடியவர்களாக, நம்ம சக்திக்கு உட்பட்டு இரவு பூரா தொழுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. இரவு பூரா தொழுங்கன்னா நம்ம அப்படி சொல்றதுக்கு இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுகு. இல்ல என்னால முடியும் சொன்னா அது வேற கணக்கு. காரணம், தொழுகாமலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யாமலும் அந்த நாளை கடந்து போய்விடாதீர்கள். உங்களுடைய தலையெழுத்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வருடா வருடம் புதுப்பிக்கப்படுகிறது. நம்ம அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ரப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதே போன்று அதன் பிறகு ஏற்படக்கூடிய அந்தந்த மஹல்லாவில் ஏற்படக்கூடிய சொற்பொழிவுகளில், மார்க்க விளக்கங்களில், கூட்டங்களில் கலந்து கொண்டு அன்றைய இரவு நம்மால் முடிந்த அளவு தொழுது அடுத்த நாள் பகலில் நோன்பு வைக்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா விதத்திலும் நம் நன்மைகளை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வருஷம் யார் யார் மௌத்தாவாங்க அப்படின்ற பெயர் பட்டியல் மலக்கிட்ட போகுது. அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கும். அப்படி சமர்ப்பிக்கிற பொழுது ஷாபான் பிறை 15 பகல்ல தான் அந்த பட்டியல் போகும் அல்லாஹ்ட்ட. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பட்டியலில் நான் ஒரு நோன்பாளி என்று இருக்க வேண்டும். அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்க. பராத் அன்னைக்கு தான் இன்றைய வருடம் யார் யார் மரணிப்பார்கள் என்ற மரண பட்டியல் போகிறது. மரண பட்டியல் போகிற பொழுது இவர் நோன்பாளியாக இருந்தார் என்ற சூழ்நிலையில் என்னுடைய மரண பட்டியல் போகுமேனால் நான் வெற்றிக்குரியவன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டும் இருக்கிறார்கள், நோன்பு வைத்தும் இருக்கிறார்கள். அதனால் பராத்துடைய இரவிலே நின்று வணங்கியும் பகலிலே நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் இல்லாமல் அல்லாஹ் நம் அத்துணை அவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.